அலைக்கற்றை ஒதுக்கீடு முறைகேடு தொடர்பாக சென்னை, டெல்லி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய இடங்களில் மத்திய முன்னாள் அமைச்சர் ராசாவின் வீடு மற்றும் அவரது உறவினர்கள் வீடுகளில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் துரைசாமியிடம் கேட்கலாம். துரைசாமி, இப்போ எங்கெங்கெல்லாம் சோதனைகள் நடத்தப்பட்டிருக்குது, என்ன காரணத்துக்காக சோதனை நடத்திருக்காங்க? அதாவது பெரம்பலூர் மாவட்டம் ராசாவோட சொந்த ஊரான வேலூர் கிராமத்துல இருக்கிற ஒரு சொந்த வீடுகள்ல வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க, ரைடு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க அவரோட நெருங்கிய நண்பர் வந்து பெரம்பலூர்ல சாதிக் பாஷா, அவரோட வீடு, அவரோட மனைவி வீடு, அவரோட நண்பர் சுப்ரு வீடு உள்ளிட்ட 7 இடங்கள்ல வந்து இந்த ரைடு வந்து சிபிஐ ரைடு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. காலையில ஒரு 10:30 மணில இருந்து தொடர்ந்து வந்து இந்த ரைடுங்கிறது நடந்துகிட்டு இருக்கு போல இருக்கு. ஆனா இதோட தகவல் வந்து மதியத்துக்கு அப்புறம் தான் தகவல் வந்து தெரிய வந்தது. அதை தொடர்ந்து இப்ப 5 இடங்கள்ல முடித்தது. இறுதியா ராசாவோட நெருங்கிய நண்பர் சாதிக் பாஷா வீட்டுல இறுதியா தற்போது நடந்து கொண்டே இருக்கிறது. துரைசாமி, இப்போ ஏதாவது முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கைப்பற்றப்பட்டதா இந்த சோதனையில? இங்க சோதனை செய்ய வந்த அதிகாரியிடம் நம்ம வந்து கேட்ட போது அவங்க வந்து இது 2G சம்பந்தமா வந்திருக்கோமா அல்லது அந்த சாதிக் பாஷா இறந்தது தொடர்பா விசாரணை வந்திருக்காங்களா அப்படிங்கறத அவங்க சொல்ல மறுத்துட்டாங்க. இவங்க சைட்ல இருந்து அவங்க சொல்றது என்னன்னா, ராசாவோட சகோதரரும் சாதிக் பாஷாவும் வைத்திருந்த கிரீன் கவுஸ் மோட்டார்ஸ் சம்பந்தமா வந்து விசாரணை நடப்பதா வந்து இவங்க தரப்புல இருந்து தகவல் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு டாக்குமெண்ட் அவங்க எடுத்திருக்காங்க என்னங்கிறது இன்னும் வந்து தெரிய வரல. இனிமேல் தான் தெரிய வரும். இல்ல, இப்போ ரெய்டு நடந்த சமயத்துல ராசா வீட்லயும் சரி, இப்ப சாதிக் பாஷா வீட்லயும் சரி ஆட்கள் இருந்தாங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல, அவங்க வந்து காலையில இருந்தே வந்து வீட்டுல யார் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் உள்ளாரே வச்சுதான் அவங்க கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள இருந்து யாரும் இன்னும் வந்து வெளியே வரல. குறிப்பா இங்க ராசாவோட நண்பர் சாதிக் பாஷா வீட்டுல இருந்து இன்னும் அவங்க வந்து இன்னும் வெளியே வரல. அவங்க வெளியே வந்தாதான் அது தொடர்பான தகவலும் வந்து தெரிய வரும். இதுல 3 குழுக்கள் வந்து இந்த ஆய்வு பணியில விசாரணையில வந்திருக்கு. மொத்தம் 7 இடத்துல நடத்திய நிலையில் ஒரு குழு மட்டும் இறுதி வரை இன்னும் வந்து சாதிக் பாஷா வீட்டுல விசாரணை வந்து நடத்தி கொண்டிருக்கின்றனர்.